channel. இன்னைக்கு நம்ம வந்து ஷாய் தூக்குல தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients முதல்ல நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான ingredients வந்து ஒரு 3 இல்ல 4 slice bread எடுத்துக்கோங்க. இந்த ஓரத்தெல்லாம் நான் நல்லா கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். Milk maid ஒரு 3 tablespoon. Custard powder ஒரு 3 tablespoon. Garnishing காக கொஞ்சம் பாதாம் சாப் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள். 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த 1 லிட்டர் பாலை வந்து நீங்க கொஞ்சம் சிம்லயே இந்த மாதிரி சுண்ட விடணும். அடியை கொஞ்சம் கிண்டிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் வந்து full fat milk எடுத்துர்க்கேன். இந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டே இருங்க. மேல இருக்க இந்த ஏடு வந்து அப்படியே லைட்டா எடுத்து விட்டுட்டே இருங்க. எடுத்து வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடர்ல கொஞ்சம் வாட்டர் இல்லனா பால் ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சிட்டு பால்ல அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு மில்க் மேட் கொஞ்சம் ஆட் பண்றேன். மில்க் மேட் வந்து ஆப்ஷனல் தான். மில்க் சுண்ட உங்களுக்கு வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். இப்போ வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 1 கப் சுகர் எடுத்துர்க்கேன். இப்போதைக்கு நான் 1/2 கப் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். மீதி 1/2 கப் சக்கரை பாகுக்காக நான் வச்சுருக்கேன். நல்லா திக்காக வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு கடாயில் ஒரு 1/2 கப் தண்ணியும் மீதி உள்ள 1/2 கப் சர்க்கரையும் நான் சேர்க்க போகிறேன். சக்கரை பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 1/2 கப் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு பிரெட் ஸ்லைஸ் ஒன்றுத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள் பிரெட்டோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாம் பிரெட் ஸ்லைஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட் இந்த கலர் மாறினா மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சு இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் சக்கரை பாகில் போட்டாச்சு. அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சக்கரை பாகில் ஊற வச்ச பிரெட் ஸ்லைசஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சம் பாதாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ஷாய் தூக்குலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.